இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு போகணும்? சரி வேணாம், யாரால சிலுவைக்கு போனார்? உங்களால் சிலுவைக்கு போனாரா? அதான், என்னால் சிலுவைக்கு போனார், இல்லை சபையில் உட்காந்துருக்கிறனால சிலுவைக்கு போனார். சபை என்ன நம்ம யாரால சிலுவைக்கு போனார்? பிரதர் சொல்றாரு பிதாவின் சித்தம். எனக்கு புரியல நீங்க சொல்றது. பிதா எதுக்கு? பிதா என்ன சித்தம்? இல்லை இல்லை, முழு மனு குலத்துக்காக. முழு அதுவும் இல்லை. வேற ஐயா நீ சொன்னதே கரெக்டாக இருக்கு, சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதுவும் இல்லை. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பாஸ்டருடைய மக தானே, அதனால கேட்குறேன். குழு காலையில கொடுத்துட்டேனே, காலையில் வாட்ஸ்அப் கூட்டத்தில் குழு கொடுத்துட்டேன். இதில் இருந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் குழு கொடுக்கணும் அவசியமே இல்லை. நினைக்கிறாரு காலையில் நான் எந்திரிக்கல நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் சிலுவைக்கு போகணும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. ஒரு குடும்பம் பாவம் செஞ்சதுனால, நீங்கள் நானும் இப்ப பிறந்தவங்க தான், கிபியில பிறந்தவங்க தான். நம்ம தாத்தா பாட்டம் கூட கிபியில தான் பிறந்திருப்பாங்க, சரிங்களா? ஒரு குடும்பம், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்ச ஒரு காரணத்துக்காக கிறிஸ்து சிலுவைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதாவது ஆதியில ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் பிதா உண்டாக்கி, அந்த தோட்டத்தில் ஆதாம் என்கிற மனுஷனையும் ஏவாள் என்கிற ஒரு மனுஷன், அப்ப சவுண்டு கொஞ்சம் இது உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சாரு? விட்டுட்டார். விட்டுட்டு இந்த முழு உலகத்துக்கும் அதிகாரியாக யார் ஏற்படுத்தினார்? ஆதாமையும் ஏவாளையும். நீங்க என்ன செஞ்ச? இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முழு அதிகாரத்தையும் ஆதாமட்டையும் ஏவாள்கிட்டையும் கொடுத்துட்டார். இப்ப முழு அதிகாரமும் யாருடைய கையில் இருக்குது? ஆதாம் கையில் இருக்குது. ஆதாம் கையில். இப்ப ஆதாம் என்ன சொல்றானோ அது நடக்குது. ஆதாம் என்ன சொன்னாலும் நடக்குது. அவன் என்னென்ன சொல்றானோ அவ்வளவு நடக்குது. ஆனா இதை ஒருத்தன் பார்க்கிறான், பிசாசு பார்க்கிறான், இவங்களை எப்படி விளத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஏவாள் இருக்கும்போது ஏவாள்கிட்ட வலு சர்ப்பம் என்ன செய்யுது? வருகிறது. சர்ப்பமாகிய சாத்தான் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ? இல்ல, இந்த ஒரு கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நல்ல கவனிங்க. அவள் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கத்தக்கதுமாய் இருக்கிற அந்த கனியை புசித்து சாப்பிடுகிறாள். சாப்பிட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனுக்கும், அதாவது ஆதாமுக்கும் அவள் கொடுக்கிறாள். ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால வேதம் சொல்லுகிறது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பாவம் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் ஆண் பிதா தேவன் எப்பயும் போல பகலின் குளிர்ச்சியான வேளையில எங்க வர்றாரு? ஏதேன் தோட்டத்துக்கு வர்றார். ஏதேன் தோட்டத்துக்கு வர்றார். தோட்டத்தில் வந்து பகலின் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:8 வாசிங்க. ஆதியாகமம் 1:8. பகலின் குளிர்ச்சியான வேளையில
ஆ ஆ ஆ பாருங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க எங்க விலகுறாங்க அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு விலகி ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது நல்லா கவனிச்சா தான் இது உங்களுக்கு புரியும். அடுத்த ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? 8-9 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறார்? நல்லா கவனிங்க. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எத்தனை வார்த்தை பேசினாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை எத்தனை சொல்லுங்க பாப்போம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பேசின எத்தனை வார்த்தைகள் எத்தனை சொல்லுங்க பாப்போம். 7. இந்த 7க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்ப முதல் வார்த்தை என்ன? சிலுவையில் தொங்கினது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இன்னதென்று செய்ய அறியாமல் செய்கிறாங்க. இப்ப இங்க முதல் வார்த்தை என்னது? 9வது வசனம். இப்ப நம்ம வாட்ச பார்த்தீங்களா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறார்? 2 வசனத்துக்கு ஏதாவது மேட்சிங் ஆகுதா? 2 வசனத்துக்கு ஏதாவது மேட்சிங் ஆகுதா? ஆனா இத முதல் வார்த்தை, இந்த முதல் வார்த்தைக்கும் அந்த முதல் வார்த்தைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு குடும்பம் பாவம் செஞ்சதுனால தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார். சரி, இங்க கவனிங்களேன். இப்ப அந்த வசனத்தை நீங்க திரும்பவும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், உங்க பேரை போட்டுங்க. ஆதாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க. உங்க பேரை போட்டு இப்ப ஆண்டவர், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு இப்ப நம்மளை கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னைய கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பலிபடுத்தல் நின்றுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் இப்போ இந்த எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் நம்ம அதை தியானித்தோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த ஒரு ஆதி அன்பு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? சரி, நான் ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணீங்க, இப்போ ஜோம் பண்ணுறோமா? சரி விடுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 10 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு இங்கே வந்து சபையில் வந்து நினைச்சு உட்காந்துருப்பீங்க. இப்போ அப்படி வந்து உட்காந்துருக்கிறோமா? இப்போ சொல்லுங்க, நான் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுங்க. எங்கே இருக்கிறோம்? அதான் கேள்வி. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன அதாவது ஆதாமே அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறத இப்போ இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த அனுபவம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்குதா? அந்த லைஃபுக்கும் ஆரம்பத்தில் இருக்கிற என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? நான் எங்கே இப்பொழுது இருக்கிறேன்? புரியுதா? இப்போ இதை நீங்கள் உங்களுக்கு புரியும்படி உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இன்னொன்று புரியும்படி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நாம் என்ன செய்கிறோம்ப்பண்ணா, இப்போ நம்ம கேட்டதுக்கு இப்போ நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறோம் கொஞ்சம் பேசுங்க. நம்ம தானே உட்காந்துருக்கோம். நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னேன்னு யார் என்ன சொல்ல போகிறா? சும்மா சொல்லுங்க. கீழே விழுந்துட்டோம், சரிதானே? பாதியில் இருந்த ஜபம் என்கிட்ட என்ன செய்யலை? இல்லை, நான் ஒத்துக்கிறேங்க. ஆரம்பத்தில் இருந்த ஜபம் என்கிட்ட இல்லை, ஒத்துக்கிறேன்.
ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு என்கிட்ட இல்லை, ஒத்துக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி ஓடி ஊழியம் செஞ்சேன், சைக்கிள் எங்கெங்கே மிதிச்சு மிதிச்சு ஊழியம் செஞ்சேன். இன்னைக்கு என்னால் முடியல, ஒத்துக்கிறேன். நான் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் நிற்கிறேன், அந்த பக்கம் பிதா இருக்கிறார். யாருக்கா யார் இருக்கா? பிதா என்னைய பார்த்து கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு. சிலுவையில் இப்போ யார் தொங்கிக்கிட்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கவனிக்கணும் நல்லா, அப்போ தான் இது புரியும் இந்த வசனம். நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நான் ஒரு குற்றவாளியாய் என்னுடைய ஆதி அன்பை விட்டுட்டு, என் ஆதி ஜெப வாழ்க்கையை விட்டுட்டு, ஆதி ஊழியத்தினுடைய காரியங்கள்லாம் குறைஞ்சி போய், வேத வாசிப்பு குறைஞ்சி போய், ஜெபம் குறைஞ்சி போய், எல்லாத்திலும் குறைவுள்ளவனாய் நான் இந்த பக்கம் நிற்கிறேன். பிதா என்னை பார்த்து கேட்குறாரு, எப்பா இப்போ இருக்கிற, இன்னைக்கு நீ பரலோகத்துக்கு வந்த, நீ வந்துடுவியா, உன் நிலைமை எப்படி இருக்குது, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு என்னை கேட்குறாரு. நான் என்ன செய்ய, நீங்கள் பதில் சொல்லாத மாதிரியே நான் தலையை கவுந்து விட்டுட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறேன், இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் தெரியாம என்ன செஞ்சிட்டான்? புரியலையா? 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 பிதாவே இவன் தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டான், அறியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டான், இவன் என்ன செய்யுங்க. புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சதா புரியலையா? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்குரிய பதில கர்த்தர் சிலுவையில் இதோ பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சவங்க அல்லையிலே சொல்லுங்க. சரி, இன்னொன்று காரியம், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இன்னொரு காரியம் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் கம்பேர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வசனத்தில் கீழே வாசிங்களேன், 10வது வசனத்தை வாசிங்களேன். 3:10, ஆதியாகமம் 3:10. கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அடுத்த கொஸ்டின்ல ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? பாவம் செய்தவன். நல்லா கவனிக்கணும், பாவம் செய்தவன் நான் ஆதாம். பாவம் செய்தவன் இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன், எப்படி நிக்கிறேன், நிர்வாணியா நிக்கிறேன். நிர்வாணியா நிக்கிறேன். பாவம் செஞ்சவன் நிர்வாணியா நிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வஸ்திரத்தை சாத்தான் என்ன செஞ்சிட்டான், உறிஞ்சு போட்டுட்டான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வஸ்திரத்தை, தேவனுடைய மகிமை என்னை மூடி இருந்தது, அந்த மகிமையை என்ன செஞ்ச, புசிக்க கூடாத கனியை புசிக்க வச்சு அந்த மகிமையின் வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த துதியின் உடைய அவன் என்ன செஞ்சுட்டான், உறிஞ்சு போட்டுட்டான். இப்ப நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் இப்ப என்ன செய்ய மாட்டேன், முன்னாடி மாதிரி இப்ப என்ன செய்ய முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல. நான் நிர்வாணியா இருக்கிறதுனால இப்ப என்னால வேதம் என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. இப்பதான் சவுண்ட் ஊட ஊட ஒண்ணு வருது. நான் நிர்வாணியா இருப்பதுனால தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு என்னால என்ன செய்ய முடியல, வர முடியல. சட்டைய வஸ்திரத்தை என்ன செஞ்சுட்டாம, சும்மா சொல்லுங்க, உரிச்சு போட்டான். இப்ப நீங்க அந்த லூக்காக்கு வாங்க, லூக்காக்கு வாங்களேன். லூக்கா 23:34 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு, பிதாவே மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நல்லா கவனிங்க, அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் உரிந்து போட்டு பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். யாருக்காக? யாருடைய வஸ்திரத்தை உறிஞ்சாங்க? கிறிஸ்துவின் வஸ்திரத்தை உறிஞ்சாங்க. யாருக்காக? நம்ம நிர்வாணத்தை மூடும்படியாக என் ஆண்டவர் நிர்வாணமாய் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். கல்வாரி சிலுவையிலே அவன் நிர்வாணமாய் தொங்கினார். இன்னொன்னு தெரியுமா, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்க பிக்சர்ல பார்க்கும்போது தான் ஒரு துண்டு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படித்தானே பிரதர்?
ஒரு துண்டு கட்டிருப்பான். ஆக்சுவலா ரோமருடைய சட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனை ஒரு நபரை சிலுவையில் அறையணும் அப்படின்னா முழு நிர்வாணமாக தான் நினைச்சுவாங்களாம், சிலுவையில் கொண்டு அறைவாங்க. நம்ம தெய்வம், நம்ம கடவுளா நம்ம அவரை பார்க்கறதுனால அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுடைய கல்ச்சருக்காக அந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நான் என்னுடைய நிர்வாணத்தை கத்தர் மூடும்படியாக, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கத்தர் கொடுக்கும்படியாக, துதியின் ஆடையை கத்தர் நமக்கு உடுத்தும்படியாக என் ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் நிர்வாணமாய் கத்தர் செய்தோ அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் உரிந்து அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எத்தனை பேத்துக்கு புரியுது முதல் வார்த்தை? எத்தனை பேத்துக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னா இந்த வார்த்தையில் நம்மையும் ஆண்டவர் பார்த்து என்ன செய்றாரு, நமக்காகவும் என்ன செய்றாரு, பிதாவினிடத்தில் என்ன செய்றாரு? சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா யாருக்கோ ஒரு இப்போ அன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறாரு, எனக்கு பேசலை. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், ஒரு காரியம் நான் முன்னிச்சல, நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன். அப்படியா நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிள்ளை, அந்த வார்த்தை எனக்கு இல்லை, யூதர்களுக்கு தான். நான் இன்னைக்கு பாவம் செய்யலை, ஒன்றும் செய்யலை, நான் ஆதி இருந்த அன்பு என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? முழங்கால் போடுவேன், ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட பிதா கேட்கிறார், உங்களிடத்தில் பிதா கேட்கிறார், என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆதியில் கொண்டிருந்த வேத வாசிப்பு எங்கே? ஆதியில் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் எங்கே? இரவு நேரங்களில் மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசிட்டு என்னோடு கூட நீ என்ன செஞ்சுக்கிருந்த, போதும் சொன்னாலும் நீ என்ன அதிகமா ஜெபம் பண்ணிக்கிருந்த, அந்த ஜெபம் இன்னைக்கு எங்கே? தலை கவுந்துட்டு நிக்கிறோம் இல்லையா? தலை கவுந்து போய் நிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை இல்லையா? வேத வாசிப்பு இல்லையே? தேவனோடு கூட இருக்கிற உறவுல நமக்கு ஒரு வீசல் வந்துடுச்சதல்லவா? தேவன் நம்ம வச்ச அன்புனால கேட்கிறாரு, என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தகப்பனாகிய இயேசு பிதாவினிடத்தில் சொல்றார், பிதாவே என் மகன் என் மகள் செய்த இந்த பாவத்தை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டோம், எத்தனை முறை கர்த்தரை தேடாம ஆண்டவரை தேடாம ஜெபிக்காம எத்தனை முறை நம்ம பின்னாடி போயிட்டோம், எத்தனை முறை பின்னாடி போயிட்டோம், எத்தனை முறை நம்ம பின்வாங்கி போயிட்டோம், எத்தனை முறை ஆலயத்துக்கு வரல, எத்தனை முறை இதோ நம்ம வேதத்தை எடுக்கல, எத்தனை முறை நம்ம ஜெபிக்காம நம்ம பின்வாங்கி போயிட்டோம். இந்த நாளிலும் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினவராய், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இந்த கடைசி கால சீயோன் சபையில உட்கார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவரே மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இனிமே இவங்க செய்ய மாட்டாங்கப்பா. இந்த 2026 வருஷம் ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாசத்துல ஆண்டவரே இவர்கள் இனிமே இந்த நாளிலிருந்து என் பிள்ளையா இருக்கிறாங்க, எனக்கு சொந்தங்களா இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரரா என்னுடைய சகோதரியா இருக்கிறாங்க, இவர்களை மன்னியும், இவங்க பரலோகத்தின் பிள்ளைங்க, இதோ என் பேச்சவங்க கேட்பாங்க, இவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசு சிலுவையில் இந்த பகல் வேளையில நமக்கு முன்னாடி அவர் சிலுவையிலே தொங்கி
நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாருன்னு சொன்னான். ஆண்டவரே, என் வஸ்திரம், என்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம், என்னுடைய துதியின் வஸ்திரம், ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் சத்துருவு உண்மையில எனக்கு தெரியாம முழுங்கி போட்டுட்டான். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு நிர்வாணமாத்த நிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெபம் இல்ல, உண்மைதான். என் வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்ல, உண்மைதான். ஆண்டவரே, என்ன மன்னியுங்கப்பா என்று சொல்லி நீங்க அப்பாவினிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த பகல் வேளையில விழுந்து போன உங்க கூடாரத்தை, உங்க வாழ்க்கையை என் ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் மீண்டும் ஒரு விஷயம் திரும்ப கட்டுகிறார்.